அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யாத்திராகமம் 29, 20, 21 நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆரோனையும் அவனுடைய குமாரரையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தும்படி மோசேயிடத்தில் சொல்லுகிறார். அவர்களை எப்படி பரிசுத்தப்படுத்த வேண்டும்? ஒரு கடாவை அடித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய அவன் குமாரருடைய வலது காது மடல், வலது கையின் பெருவிரல், வலது காலின் பெருவிரல் இதெல்லாம் இரத்தத்தை பூச வேண்டும், தெளிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த 3 இடத்துல வலது காது மடல், வலது கையின் பெருவிரல், வலது காதின் பெருவிரல் இதில் அந்த இரத்தத்தை தெளித்து 21ஆம் வசனத்தில் பாருங்களேன், பலிபீடத்தின் மேல் இருக்கும் இரத்தத்திலும் அபிஷேக தைலத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோனும் அவன் வஸ்திரங்களும் அவனுடைய குமாரரும் அவர்களுடைய வஸ்திரங்களும் பரிசுத்தமாக்கப்படும்படி அதை தெளிப்பாயாக. இப்போது ஆரோன் யார்? ஒரு பிரதான ஆசாரியன். அப்போ நம்மை ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி வைத்திருக்கிறார். இப்போ இந்த மாதத்தின் கடைசி நாளில் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை. நம்ம கொஞ்சம் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா, அந்த மாதம் முழுவதும் நம்ம எப்படி வாழ்ந்தோம், நம்ம எப்படி பேசினோம், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தோமா, தேவனுக்கு பிரியமானவைகளை பேசினோமா அப்படின்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்போ முதலாவது வலது காது மடல் அப்படின்னு சொல்லும்போது, அந்த அவனுடைய குமாரரின் வலது காது மடல். அப்போது நம்முடைய காதுகள் ஆண்டவருக்கு பிரியமானதை கேட்டதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த மாதம் முழுவதுமே தேவன் நமக்கு சொன்ன காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நாம் அவருக்கு பிரியமாய் நடந்தோமா? நம்முடைய காதுகளின் மூலமாக எவ்வளோ காரியங்களை நம்ம கேட்டோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் நம்முடைய காதுகளை பரிசுத்தப்படுத்தும்படி ஆண்டவர் விரும்புகிறார். 2வது வலது கையின் பெருவிரல். அப்போ நம்முடைய கைகளின் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக இருந்ததா என்று சொல்லி நீங்கள் உங்களையே கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். அதே போல் வலது காதின் பெருவிரல், நம்முடைய கால்கள் தேவனுக்கு பிரியமான வழிகளில் நடந்ததா? இதை நம்ம இந்த ஒரு மாத காலங்களை நாம் திரும்பி பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் இந்த 31 நாட்களும் நாம் ஆண்டவருக்கு பிரியமான வழியிலே நடந்தோமா? இதை நம்ம ரொம்ப ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்தது அவர்களுடைய வஸ்திரங்கள் பரிசுத்தமாக்கப்படும் பொருட்டு இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலும் சரி, நம்முடைய சுற்று வட்டாரங்களிலும் சரி, வஸ்திரங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்மை ஆரோன்களாக ஆசாரியர்களாக ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஸோ நம்முடைய வஸ்திரங்களை தெரிந்தெடுப்பதில், நம்முடைய வஸ்திரங்களை போடும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குதான்னு சொல்லி அந்த வஸ்திரங்கள் பரிசுத்தமானவைகளாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அந்த இரத்தத்தை வஸ்திரங்களிலே தெளிக்க சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய காதுகளினால் கேட்கிற காரியங்கள் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். நீங்கள் செய்கிற காரியங்கள் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். நீங்கள் நடக்கிற வழிகள் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். நீங்கள் உடுத்துகிற வஸ்திரங்கள் தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்குகிறதா இருக்கக்கூடாது. ஆகவே இந்த 4 காரியங்களையும் நாம் இன்றைக்கு இந்த மாதத்தின் கடைசி நாளில் நம்ம அதை சரி செய்யும்போது வருகிற புதிய மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே இந்த ஒரு மாத காலம் எங்களை ஆச்சரியமாய் நடத்தினீர். இந்த மாதத்தின் கடைசி நாளிலே உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். நீர் இன்றும் எங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறீர். எங்களுடைய காதுகளை, எங்களுடைய கைகளை, எங்களுடைய கால்கள் நடக்கிற வழிகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறீர். நாங்கள் உடுத்துகிற எங்களுடைய வஸ்திரங்களையும் நீர் பரிசுத்தமாக்கும்படி இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா. அன்றைக்கு ஆரோனுக்கு ஆட்டுக்குட்டியின் இரத்தம், இன்றைக்கு எங்களுக்கு இயேசுவின் இரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயேசுவின் இரத்தம் எங்களை ஆண்டவரே பாவமர கழுவி எங்களை சுத்திகரிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். புது மாதத்தின் புதிய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும்போது வருகிற புதிய மாதம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. காட் பிளஸ் யூ.